அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். பாத்திமா தன்ஜிம் என்னோட நேம். கடைநல்லூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. கண்ட்ரிஸ்ட் ரிலேட்டடான ஹதீஸ் எல்லாம் வந்துட்டு நாம மறுக்கிறோம். சரி. ஆனா அது ரிலேட்டடான எல்லா ஹதீஸ்களுக்கும் வந்து நரேஷன் செய்யணும் அவ்வளவு பக்காவா இருந்தோம். வெறும் தர்க்க ரீதியான வாதங்களை மட்டுமே வச்சுட்டு அதை மறுக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறது தெரியணும். அது மட்டும் இல்லாம சூரத்துல் ஃபலக்ல வரக்கூடிய அந்த ஆயத்து, அதாவது அப்படிங்கிற ஆயாவுக்கு விளக்கம் கேட்கிறப்போ எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறாமைக்காரன் ஒருத்தர் நம்ம மேல பொறாமப்படுறாரு அப்படின்னம்னா அந்த பொறாமையின் காரணத்தினால அவரு நமக்கு ஏதாவது தீங்கு செய்யலாம், அந்த தீங்குல இருந்து பாதுகாப்பு தேடுறதுதான் அந்த வசனம் குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதோட டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜி அவர்களோட தர்ஜுமாலே கூட எப்படி இருக்கும்னா, பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு அப்படிங்கிறப்போ அந்த டைம்ல ஏற்படக்கூடிய ஏதோ ஒரு தீங்கு பத்தி தானே அந்த வசனம் பேசுது அப்படிங்கறதுதான் கேள்வி. அந்த அர்த்தமே அப்படிதான் வர்ற மாதிரி தெரியுது. பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கு அப்படின்னம்னா அதுதான் அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுதோ அப்படிங்கறதுக்கு உண்டான விளக்கம் தெரியணும். சரி, அது மட்டும் இல்லாம கண்ட்ரிஸ்ட் ரிலேட்டடான ஆய்வு கட்டுரை வந்து ஏன் இன்னும் வந்து நம்மளோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து இன்னும் வெளியிடப்படல அப்படிங்கறதுக்கு உண்டான விளக்கம் தெரியும். நம்ம மக்களோட சிலை அட்ரஸஸ் எல்லாம் இருக்குல்ல, முகவரிகள்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு அபிஷியல் வெப்சைட்ல வந்துட்டு நாம அப்டேட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைநல்லூர்ல இருந்தாலும் வேலை நிமித்தமாவும் படிப்பு விஷயமாவும் வெளியூருக்கு போறப்ப வந்துட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் தப்பான விஷயமா இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டு போக வேண்டியது இருக்கு. நல்லது, அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் இன்ஷாஅல்லாஹ். சரி, ஓகே. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி என்ன கேக்குறாங்கன்னா, கண்திருஷ்டி கூடாது அப்படின்னு சொல்றீங்களே, நிறைய ஹதீஸ்கள்லாம் இருக்கிற நிலையில அதை மறுக்கிறீங்கன்னா வெறும் தர்க்க ரீதியான வாதங்களை மட்டும் கொண்டு நீங்க அதை மறுக்கிறீங்களா? அது எப்படி நியாயமாக இருக்கும்? வேற குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகள் இல்லையான்ற மாதிரி கேட்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய சான்றுகளை வைத்துத்தான் அதை நாம மறுக்கிறோம். வெறுமனே நாம மறுப்பது என்பது எந்த ஆதாரங்களும் சான்றுகளும் அடிப்படையும் இல்லாமல் மறுக்கவில்லை. ஒரு பேசிக்ல நின்று கொண்டு ஹதீஸ்ல இருந்து எடுக்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் நின்று கொண்டுதான் இந்த கண்திருஷ்டியை நாம மறுக்கிறோம். அது என்ன? கண்ணுக்கு எதிரில் தெரியக்கூடிய ஒரு உண்மைக்கு மாற்றமாக அல்லாஹ் என்றைக்குமே பொய் பேச மாட்டான். பொய்யான வாதங்கள் அல்லாஹ் பேச மாட்டான். உண்மையை தான் அல்லாஹ் சொல்லுவான். உண்மை நிஜம் என்று ஒண்ணு இருக்கிறது. கண்ணு பட்டு எதுவும் கேடு வரல அப்படின்றத நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இறைவன் எப்படி பேசுவான்? அது இறைவனுடைய இறைத்தன்மைக்கு மாற்றம் தானே என்பது அது இஸ்லாத்தினுடைய பேசில் நின்று கொண்டு பேசப்படுகிற ஒரு வாதம். அது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸ்களை பற்றி ஒரு விளக்கத்தை நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அந்த விளக்கத்தை வைத்துக் கொண்டு நாம இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி தாரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன் ஃபஅனா அவுலாக்கும் பிஹி. என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்க கேள்விப்படுறீங்க, ஒரு ஹதீஸை நீங்கள் கேள்விப்படுறீங்க. நான் சொன்னதா ஒரு செய்தி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்க, அப்படி வருது. அது எப்படிப்பட்ட செய்தியாக இருக்கிறது? உங்களுடைய உள்ளம் அதை அறிந்து கொள்கிறது. கரெக்ட் தான். அதை கேட்கும் பொழுது உங்களுடைய மனம் உடல் எல்லாமே அதற்கு பணிகிறது. நல்ல செய்தியா இருக்க, அழகா இருக்குது, கரெக்டா இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அது உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது, உங்க வாழ்க்கைக்கு இணக்கமாக இருக்கிறது. அந்த மாதிரி நல்லதாக, ஒழுக்கம் உள்ளதாக, ஏற்க தகுந்ததாக, அறிவார்ந்ததாக இந்த மாதிரியான அடிப்படையில் ஒரு செய்தி என்னிடமிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டால் அவுலாக்கும் பிஹி, அதை சொல்றதுக்கு நானே நெருக்கமா, நான் தகுதியானவன், அப்படித்தான் சொல்லுவேன். என்னுடைய பேச்சு எல்லாமே அது அல்லாஹ்விடமிருந்து வர்ற பேச்சு இல்லையா, அது அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அது மட்டும் இல்லாம அடுத்து சொல்றாங்க, இதா சமஅத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, அது எப்படி இருக்குன்னு கேட்டா, துன்கிருஹு குலூபுக்கும் வ தன்ஃபிரு அஷ்ஆருக்கும் வ அப்ஷாருக்கும் வ தரவுன அன்னஹு மின்கும் பஈதுன் வ அன அபஅதுக்கும் மின்ஹு. இன்னொரு செய்தியை கேள்விப்படுறீங்க, கேட்டாலே வெறுக்கிற மாதிரி இருக்குது, அதை உங்களுடைய உள்ள ஏத்துக்கல, நடைமுறைக்கு உகந்ததா இல்ல, இது எப்படி கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னால், நான் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி செய்தியை நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு நீங்கள் கண்திருஷ்டியை ஒப்பிட்டு, இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கான இலக்கணம் தானே, ஹதீஸ்னா எப்படி இருக்கும்னு. இப்ப அதை கொண்டு போய் கண்திருஷ்டி செய்தியில பொருத்தி பாருங்க, எப்படி இப்போ பொருந்துது? நடைமுறையில பார்த்தாலும் பொய்யா தெரியுது. இது எப்படிடா உண்மையா இருக்க முடியும்? சரி, கண்திருஷ்டி தான் இருக்குன்னு சொல்லிவிட்டா அந்த கண்திருஷ்டிக்கு மருத்துவங்கிற பேர்ல கண் போட்டோட கூட்டு வரணும், அதை குளிப்பாட்டணும், ஒது செய்யணும், தண்ணியை வச்சு தொளிக்கணும், இதெல்லாம் எங்க செய்ய முடியும்? நடைமுறை சாத்தியமா? இப்படியெல்லாம் யோசிக்கும் பொழுது இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நபிகளாருடைய பேச்சு எப்படி இருக்கும்
அப்படி இருக்கவில்லை. எனவே இது நபியின் பேச்சு அல்ல என்ற முடிவுக்கு வருகிறோம். இது வெறும் வாதங்களை மையமாக வைத்து சொல்லப்படுகிற செய்தி அல்ல.